இருமா இருமா என்ன அவசரம் இந்த தங்க எல்லாருக்கும் வணக்கம். இருங்க. கா 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 சொல்லுங்க. கா 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 டேய் சொல்லாண்டா. கா 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 இப்போ இந்த காகான்னு சொல்றதுக்கு என்ன அர்த்தம் தெரியுங்களா? என்னன்றத இயக்குனரும் நடிகருமாகிய திரு பேர் என்ன சார்? தேனிக்கே பரமன். தேனிக்கே பரமன் இல்லை, தேனிக்கே பரமன். அவர் வந்து இனிப்பா இந்த தேனியிலேருந்து வந்ததுனால திரு பரமன் அவர்கள் இந்த காக்கா படத்தை பற்றி விரிவாக பறந்து சொல்லுவார். சொல்லுங்க. ஆர்என் பிக்சர்ஸ் திருமதி ரேணுகா கிருஷ்ணசாமி தயாரிப்பில் உருவான இந்த காக்கா திரைப்படம் வருகிற ஜனவரி 2ஆம் தேதி உலகமெங்கும் திரையரங்கில் வெளியாகிறது என்பதை மிக மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். நிறைய பேர் காக்கானா என்னன்னு கேட்குறாங்க. இந்த தலைப்பு ஏன் வச்சோம் அப்படின்னா, இதுவரைக்கும் நம்ம பார்த்ததெல்லாம் வந்து வடைய தூக்குற காக்கா தான் பார்த்துருப்போம். கூல் சுரேஷ் அண்ணன் மாதிரி, அப்புக்குட்டி மாதிரி. என்ன மாதிரி நான் காக்கான்றீங்களா? இல்ல படத்துல காக்கா. கல்யாணம் ஆகாத 90s காக்காவை பத்தின கதை. எப்படிலாம் காக்கா வடைய தூக்குதோ அதே மாதிரி பொண்ணுங்களை தூக்குற காக்கா தான் இந்த 90s காக்கா. அதனால தான் இந்த காக்கான்னு தலைப்பு வச்சுருக்கோம். ஜனவரி 2ஆம் தேதி திரையரங்கில் வெளியிடுறோம். மகிழ்ச்சியோடு தெரிவிச்சுக்கிறோம். இந்த படத்தை வந்து தமிழ்நாடு முழுக்க வெளியிடுறது வந்து அஜய் ஃபிலிம் ஃபேக்ட்ரி வந்து வெளியிடுறாங்க. இது முழுக்க பொழுதுபோக்கை மையமாக வச்சு எடுக்கப்பட்ட முழு நீள காமெடி படம். இதில் வந்து இனிகோ பிரபாகர் ஆக்ட் பண்ணியிருக்காரு. சென்ட்ராயன், நம்ம முனிஷ்காந்த், அன்னை கூல் சுரேஷ், அப்புக்குட்டி, அன்னை கொட்டாச்சி அண்ணன், மொசக்குட்டி, மணிமேகலை, செல்முருகன், மகநீதி சங்கர், கிங்காங் அண்ணன், இந்த மாதிரி ஒரு காமெடி பட்டாலுமே இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. முழுக்க இது காமெடியை மட்டுமே, காதலும் கடந்த காமெடி சம்மந்தமாக லவ் ட்ராமா ஜேனர் தான் இந்த படமே. ஒவ்வொருத்தரும் திடீர்னு ப்ரெஸ் மீட் பிளான் பண்ணுறப்ப நாங்கள் நியூ இயருக்கு பிளான் பண்ணோம். திடீர்னு வைக்கும்போது ஒருத்தர் அவுட்டோரில் ஷூட்டிங்கில் இருக்காங்க. அவங்களால வர முடியல. உண்மையிலே சொல்லணும்னா ஹீரோயின்லாம் வரேன்னு சொன்னாங்க, ஆசைப்பட்டாங்க. பட் அவங்களுக்கு காலேஜ் எக்ஸாம் இருக்கிறதுனால அவங்களால வர முடியல. பரவலாகவே இப்போ ஒரு கொஸ்டின் இருக்குது. என்னன்னாக்கா இந்த மாதிரி ப்ரெஸ் மீட்டுக்கு நிறையா நடிகர்கள் வரதில்லை. சம்பள பாக்கி எதுவும் வச்சுருக்கீங்களா? 100க்கு 1000% 10 பைசா கூட நாங்கள் பேலன்ஸ் வச்சதே இல்லை. ஆனால் வரல. அது ஒரு படம் ஒப்பந்தம் போடுறோம், அவங்க நடிக்க வாய்ப்பு கொடுக்குறோம். 100% உட்காந்துருக்க எல்லாத்தையும் கேளுங்க. நம்ம 100 ரூபா பாக்கி வைக்கல. இவங்களுக்கு எப்படி பாக்கி வைக்கல அதே மாதிரி அனைவருக்கும் நாங்கள் பாக்கி வைக்கல. ஏன்னா எங்கள் நிறுவனம் அந்த மாதிரி கொள்கையோடு நாங்கள் ஒரு படம் எடுத்தோம். சில பேர் உண்மையிலே ஷூட்டிங்கில் இருக்காங்க. இந்த முனிஷ்காந்தெல்லாம் சொன்னார், இன்னைக்கு EVP ஷூட்டிங்கில் இருக்கார். வர முடியலன்னும் போது நம்ம தொடர்ந்து ஷெட்யூல் இருக்கிறதுனால வர முடியலன்றதை நம்ம ஏற்றுக்கிட்டே ஆகணும். பட் அதை தாண்டி வரலைன்றதுனால நம்ம என்ன பண்ணுறது? அதுதான் இப்போ பிரச்சனையாக இருக்குது. வரணும், வந்தால் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி நாங்கள்லாம் எங்கள் மாதிரி வளர இயக்குநர்களுக்கு படத்தில் நடிக்கிறவங்களும் ப்ரொமோஷன் கலந்துக்கிட்டால் இன்னும் அது நல்லாயிருக்கும். எங்களுக்கு வளர்ச்சிக்கு அது பெரிய உறுதுணையாக இருக்கும். பாடல் வந்து இந்த படம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே கதை ஆரம்பித்தப்பயே நானும் மியூசிக் டேரக்டரும் ஒரு 18 வருஷம் நண்பர்கள். அதனால் ஃப்ரீயாக இருக்கும்போது நாங்கள் 2 பேருமே, நான் எழுதுவேன், அவர் டியூன் போடும்போது நல்லா இருக்கேன்னு சொல்லி அப்படி ஆரம்பித்தது தான். படத்தில் பாட்டு எழுத வேண்டிய கட்டாயம். படத்தோடைய ரைட்ஸ் வந்து கலைப்புலி தானு ஆடியோஸ் வாங்கியிருக்காங்க. படம் பேர் காக்கா. அதாவது சிங்கம், புலி அதெல்லாம் கூட நம்ம கண்ணுக்கு தெரியாமல் இருக்குது. நம்ம ஜூ அந்த மாதிரிலாம் பார்த்துருப்போம். ஆனால் காக்கா டெய்லியும் நம்ம வந்து கண்ணில் பட்டுகிட்டே தான் இருக்கோம். சில இடத்துல காக்கா வந்து வணங்குவாங்க. முக்கியமாக இன்றைக்கி வணங்குவாங்க. இன்றைக்கி வந்து அமாவாசை. இந்த அமாவாசை அன்ற தினத்தில்
இன்னைக்கு காலையில் கூட எங்கள் அப்பாவுக்கு வந்து நான் காக்காவுக்கு சாப்பாடு வச்சுட்டு தான் வந்தேன். இன்றைக்கி வெள்ளிக்கிழமை நிறையா பேர் கூட இன்றைக்கி நான் படம் பார்க்க வரலன்னு சொல்லி கேட்டப்போ அவங்களே ஒரு முடிவு பண்ணியிருக்காங்க. இன்றைக்கி வெள்ளிக்கிழமை, அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி அமாவாசைன்றதுனால கூல் சுரேஷ் காக்காவுக்கு சாப்பாடு வைக்க போயிருப்பார், அதனால தான் இன்றைக்கி அவர் படம் பார்க்க வரல போல அப்படின்னு. அதுவும் ஒரு உண்மை தான் அது. அப்படி காக்கா வந்து நம்ம கூட ஒன்றி பழகிறது தான் அந்த காக்கா. இன்னொரு விஷயம் தெரியுங்களா, மற்ற மிருகங்களாவது நம்மளை தாக்கும், நமக்கு வந்து கேடு நினைக்கும். ஆனால் காக்கா வந்து ஒரு ஏதோ ஒரு விஷயங்கள், ஒரு எலியோ ஏதோ ஒன்று செத்து கிடந்தா கூட அந்த இடத்த சுத்தம் பண்ணுறதுக்கு அந்த காக்கா இழுத்துட்டு போவோம். அதெல்லாம் நீங்கள் கவனிச்சிங்களா என்னன்னு தெரில. எல்லாமே நம்ம வந்து நெகட்டிவாக தான் பார்த்துட்ருக்கோம், பாசிட்டிவாகவும் பார்ப்போம். புரியுதுங்களா? காக்கா வந்து அவ்வளோ ஒரு நம்மளோட வாழ்க்கையில் வந்து ஒரு இன்றியமையாத ஒரு ஜீவன் அது. அப்படிப்பட்ட அந்த பேரை படத்திற்கு நம்ம இயக்குனர் பரமன் அவர்கள் சூட்டியிருக்காரு. அவருக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். ஏன்னா இப்போ என்னென்னவோ பேர் வைக்கிறாங்க, புரியவே மாட்டுது. இங்கிலீஷில் பேர் வைக்கிறாங்க, நமக்கு டைப் பண்ணுறதுக்கும் கஷ்டமாக இருக்குது. இந்த காக்கான்றது குழந்தைகள் ஸ்கூல் படிக்கிற தொட்டுக்கலாமா தெரியாமல் தொட்டேன். ஸ்கூல் படிக்கிறவங்க தங்கச்சியாக இருந்தாலும் சரி, வயசான ப்ரொபோசர் இந்த கல்ட்டு இருந்தாலும் சரி, காதல் அழிவதில்லை, அதெல்லாம் வெளில சொல்லாத. டேய் அது சந்தானம் சொல்லிட்டான், இரு இரு. அப்படி அந்த காக்கான்ற ஒரு விஷயம் நம்மளுடைய வாழ்க்கையில காக்கா கூட இவன் கத்தி இருக்காது, நீ தாண்டா கத்திட்டு இருக்க. என்னப்பா திடீர்னு கோத்தான்ட்ட சார், சாமி மாலை போட்டுக்கிட்டு அவன் கேமரா இருக்கிறத மறந்துட்டு கொட்டாச்சி ஆத்தான்ட்டான்பா. சாமி, ஐயப்ப சாமி, இவன் வந்து உன்னைய பாக்குறதுக்கு சபரிமலைக்கு வருவான். அவன் வேன்ல வரானோ பஸ்ல வரானோ எதுல வரானோ தெரியாது. இவனை பத்திரமா கூட்டிட்டு போயிட்டு கூட்டிட்டு வந்துரு சாமி. நீ நல்லா இருக்கணும் தான் நான் வேண்டுவேன். அதுதான், அதே தான்டாப்பா நானும் சொல்றேன். கொட்டாச்சி நான்லாம் வந்து பாலிய சிநேகிதர்கள் ஒரே தட்டில் சாப்பிட்டவங்க. இன்னைக்கு கொட்டாச்சி அவர் கூடலாம் நடிக்கிறதுல வந்து நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். அதே மாதிரி இயக்குனர் பரமன் அவர்களை பற்றி சொல்லணும்னாக்கா ரொம்ப, ஏன்னா அவ்வளோ இருக்கு சொல்லிட்டே இருக்கலாம். அதான் அவருக்கு வேற ஏதோ படத்துக்கு போகிறதுக்கு டிக்கெட் எடுத்து வச்சுக்கிறான். அவனுக்கு மணி ஆகி போச்சு, அதனால நான் பேசிட்டாக்க என்னை விட்டுருங்கன்னு இருக்கான். உண்மையிலே கொட்டாச்சு பரமன் மாதிரி நண்பர்கள் எனக்கு ஒரு 20 வருஷமாக தெரியும். அவரை ஒரு கேரக்டர் ஆர்டிஸ்டாக இருந்து அப்புறம் ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் ஆகி ஒரு டைரக்டர் ஆகி குடும்பத்தை பார்த்து அப்படி வந்து ஒரு ஒரு எந்த ஒரு ஹெல்ப்பும் இல்லாமல் தத்தளித்து கல்யாணம் பண்ணி அது குடும்பத்தையும் காப்பாற்றி சினிமாவிலையும் இன்றைக்கி ஒரு பெரிய இயக்குனராக வந்திருக்காரு. அப்படின்னாக்கா அது வந்து இவருடைய உண்மையும் நேர்மையும் தான் காரணம். இந்த நேரத்தில் இந்த காக்கா படத்தோட ப்ரொடியூசர் சதீஷ் சார், அவர் கனடா நாட்டில் உள்ளவர். அந்த தமிழருக்கு நான் பாதம் தொட்டு வணங்குகிறேன். ஏன் தெரியுங்களா, இந்த மாதிரி ஒரு நண்பரை நம்பி நீங்கள் பணம் போட்டு ஒரு படம் எடுப்பறமா அப்படின்னு சொல்லியிருக்கீங்கள. காரணம் என்ன தெரியுமா, எனக்கு தெரிஞ்சு ப்ரொடியூசர் கொடுத்த பணத்தில் இந்த பரமன் அவர்கள் ₹1 கூட செலவு பண்ணியிருக்க மாட்டார். வேணா தெரிஞ்சோ தெரியாமலோ மறந்தோ இவரோட பையனுக்கு ஒரு சிக்கன் ரைஸ் வேணால் ஒன்று வாங்கி கொடுத்துருப்பாரே தவிர எனக்கு தெரியும். அப்படி ஒரு கள்ளங்கபடம் இல்லாத மனிதர். இப்படிப்பட்ட மனிதர்களை தாங்க நம்ம எல்லாரும் சோதிச்சுட்ருக்கோம். யார் பந்தா காட்டுறாங்களோ அவங்கள தான் தூக்கி விட்டுட்டு இருக்குது. யார் வந்து நான் நடிக்க வரமாட்டேன் எனக்கு டேட் இல்லைன்னு சொல்கிறாங்களோ அவங்கள்ட்ட தான் போய் ஒரு நாள் டேட்டு கொடுங்க, அரை நாள் டேட்டு கொடுங்கன்னு போய் கெஞ்சிருது. வாரம் கம்ப்ளைண்ட் வந்துட்டு தானே இருக்குது, பார்த்துட்டு தானே இருக்கிறீங்க. ஒரு ப்ரொடியூசரும் ஒரு டைரக்டரோட நிலைமையை யோசிச்சு பாருங்க. நான் இந்த வார்த்தையை சொல்கிறதுக்கு எனக்கு தகுதி இருக்கான்னு தெரில, இருந்தாலும் நான் சினிமா சோறை சாப்பிட்றவன், அதனால் சொல்கிறேன். தயவு செய்து இயக்குனர் சங்கமும் தயாரிப்பாளர் சங்கமும் இனிமேல் நீங்கள் நடிக்கிற படத்துக்கு தயவு செய்து ப்ரமோஷனுக்கு வாங்க அப்படின்னு சொல்லி ஒரு அக்ரிமெண்ட் போடுங்க. அது வந்து அவங்க பணம் வாங்கிட்டு தானே நடிக்க வராங்க. ஏங்க ஒரு படத்துக்கு வர முடியலன்னா பரவாயில்லைங்க, 2 படத்துக்கு வர முடியலன்னா பரவாயில்லைங்க, எல்லா படத்துக்குமா வர முடியாது. என்ன ஜப்பானில் ஜாக்கி சான் கூட ஷூட்டிங்கா, மலேசியாவில் மைக்கேல் ஜாக்சன் கூட ஷூட்டிங்கா, அமெரிக்காவில் அர்னால்டு கூட ஷூட்டிங்கா,
யாருக்கிட்டங்க விதவிதமாக கதை சொல்லிட்டு இருக்கீங்க? இந்த மாதிரி பரம மாதிரி ஒரு ஆள் கஷ்டப்பட்டு இன்னைக்கு வந்து ஒரு இயக்குனராகிறதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பாரு. இந்த படத்தில் இந்த காக்கா படத்துக்கு எவ்வளோ பேருக்கு அவர் வாய்ப்பு கொடுத்துருக்காரோ அவங்க எல்லாருமே நன்றி மறக்கவே கூடாது தெரியுங்களா? அப்படி இவரோட உழைப்பு மட்டும் இல்லை, பணத்தையும் கொடுத்துருக்காரு புரியுதுங்களா? இவரை நம்பி ஒரு தயாரிப்பாளர் வந்திருக்காரு. அந்த தயாரிப்பாளர் வெளிநாட்டு தயாரிப்பாளர். அவர் வந்து என்ன நினைப்பாரு பரமனை பற்றி, நம்மளோட சினிமா இண்டஸ்ட்ரியை பற்றி என்ன நினைப்பாரு? காக்கான்னு நம்ம ஒரு படம் ஒன்று எடுத்தோம், அந்த படத்தில் நடித்தவங்களாம் வரலையா, காக்காவை விடுங்க. காக்காவாக இருந்தாலும் சரி, மாக்காவாக இருந்தாலும் சரி, சோக்காவாக இருந்தாலும் சரி, எந்த படமாக இருந்தாலுமே நீங்கள் நடிக்கும்போது பணம் வாங்குறீங்க பார்த்தீங்களா? பெல்லு கூட அடிக்குது, ஆமான்னு சொல்லுது. அப்படி பணம் வாங்கிட்டு தானே நடிக்க வரீங்க. இதே நீங்கள் ஹிந்தி படத்தில் இதே மாதிரி பண்ண முடியுமா? தெலுங்கு படத்தில் இந்த மாதிரி பண்ண முடியுமா? இண்டஸ்ட்ரியிலேருந்தே தூக்கிடுவாங்க புரியுதுங்களா? அதனால் தயாரிப்பாளர் சங்கமும் இயக்குனர் சங்கமும் தயவு செய்து இனிமேல் நடிக்கிறவங்களுக்கு இது ஒரு கண்டிஷன் ஒன்று போடுங்க. அதே மாதிரி பரமன் கூட நல்ல மனிதனாக இருப்பதால் தான் நிறையா பேர்ட்ட அக்ரிமெண்ட்டே போடலைங்க தெரியுதுங்களா? அதுதான் இவர் பண்ண பெரிய தப்பு. அக்ரிமெண்ட்டை போட்டிருக்கணும். நிறையா பேர் எனக்கு தெரிஞ்சு அவங்க பேசின சம்பளத்தை விட 5000 10,000 கூட தான் கொடுத்துருப்பா எனக்கு தெரியும். காரணம் இவர் ஷூட்டிங் ஸ்பாட்டில் நடந்துக்கிட்ட விதத்தை நான் பார்த்தேன். அப்படி இந்த காக்கா படத்திற்கு அப்படி உழைத்தார். உழைச்சது மட்டும் இல்லைங்க, அருமையான சாப்பாடு, தங்குறதுக்கு ரூமு, அதுவும் இல்லாமல் இன்னொன்றுனாக்கா இவரது மனைவி கிடைத்தது மிகப்பெரிய பாக்கியம். அப்படி ஒரு மனைவி அமைந்ததால் தான் இன்றைக்கி வந்து காக்கான்ற ஒரு படம் இவரால் வந்து டைரக்ஷன் பண்ண முடிஞ்சிருக்கு. அப்படி பக்கத்துணையாக இருந்தவங்க தான் அவங்க தங்கச்சி பேர் எனக்கு தெரியல. அப்படி அவங்க ஷூட்டிங் ஸ்பாட்லேயும் சரி, என்னங்க ஒரு கல்யாண வீட்டுக்கு போனாங்க, பொண்ணோட அப்பாவும் அம்மாவும் இல்லை மாப்பிள்ளையோட அம்மாவும் அப்பாவும் நம்மளை எப்படி கவனிச்சுப்பாங்க, வாங்க உட்காருங்க சாப்பிடுங்க அப்படின்னு நம்மளை எப்படி உபசரிப்பாங்க, அந்த மாதிரி இவரோட மனைவி அந்த தங்கச்சி அப்படி உபசரித்தாங்க. உண்மையிலே சொல்கிறேன், இந்த காக்கா படத்திற்கு துரோகம் நினைப்பவர்கள், அது என் வாயில் சொல்லக்கூடாது சொல்கிறேன், சினிமா சாப்பாடு தானேங்க சாப்பிட்றான். 100 பேருக்கு இவர் வேலை கொடுத்துருக்காரு. எனக்கு தான் இன்றைக்கி வேலை. இன்றைக்கி நான் எந்த ஊர்லேருந்து வந்திருக்கேன்னு தெரியுமா? அதை நான் இவர்கிட்ட கூட சொல்லலை. ஏன் சொன்னேன்னாக்கா மற்ற நடிகருக்கும் நமக்கும் வித்தியாசம் இருக்குதுங்க. அப்படி நம்ம இந்த சாப்பாட்டுக்கும் அவர்கிட்ட வாங்கின சம்பளத்துக்கு கொஞ்சமாச்சும் ஒரு மரியாதை கொடுப்போம். நான் யாரையுமே குறிப்பிட்டு இவர் அவர்னு சொல்ல வரல, பொதுவாக சொல்கிறேன். தமிழ் சினிமாவில் நிறையா பேர் என்ன பண்ணுறாங்க, நடிக்கிறதுக்கு மட்டும்தான் என் வேலை, ப்ரொமோஷனுக்கு வரமாட்டேன், டப்பிங்க்கு அமெரிக்காவுக்கு எடுத்துகிட்டு வா, அண்டாட்டாய்க்கு எடுத்துகிட்டு வா அப்படின்னு நிறையா பேர் சொல்லிட்டு தாங்க. எல்லாருமே தாங்க பிஸி. இவர் அவங்க வீட்டில் தோட்டத்தில் விளைஞ்சதா பணத்தை எடுத்து கொடுக்குறாரு. இவரை நம்பி ஒரு ப்ரொடியூசர் பணம் கொடுத்துருக்காரு. அந்த வெளிநாட்டு ப்ரொடியூசர் நினச்சிருப்பாரு, பரவாயில்ல பரமன் மாதிரி ஒரு இயக்குனர் கிடைச்சதால இன்னும் 10 படம் பண்ணலாம்பா அப்படின்னு. ஆனால் இந்த நடிகர்கள் பண்ண விஷயத்தினால அந்த 9 படம் எடுக்க முடியாமல் போயிடும்ல. இதனால் யாருக்கு இழப்பு? தமிழ் சினிமாவை சேர்ந்த நமக்கு தான் இழப்பு. இந்த கூல் சுரேஷுக்கு தான் இழப்பு, இந்த தங்கச்சிக்கு தான் இழப்பு, கொட்டாச்சிக்கு தான் இழப்பு, அந்த தம்பிக்கு தான் இழப்பு, இந்த மியூசிக் டைரக்டருக்கு தான் இழப்பு. அப்படி தமிழ் சினிமாவை சும்மா வேணால் மைக்கு முன்னாடி வேணால் கிடைக்கும்போது மட்டும் இவர் வந்து என் நண்பன், இவருக்காக நான் உயிரை கொடுப்பேன், மண்டையில் அதை கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி நம்ம என்ன வேணாலும் சொல்லலாம். அதெல்லாம் இல்லைங்க, செயல்முறையில் காட்டுங்க புரியுதுங்களா? இன்றைக்கி கூட இந்த ப்ரெஸ் மீட்டு எங்கே வேணாலும் வைக்கலாம். ஆனால் ஜின்னா பாய் அவர்கள் என்ன பண்ணார், வடபழனியில் உள்ள விருதுநகர் ஹோட்டலில் நல்ல பெரிய இடமா இருக்குது, இந்த இடத்துல வைப்போம். ஏன் ப்ரொடியூசரோட சூழ்நிலையை கருதி, இயக்குனரோட சூழ்நிலையை கருதி இந்த இடத்துல வச்சா காம்பேக்டாக இருக்கும் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் தான் இந்த விருதுநகர் ஹோட்டலில் கூட வச்சுருக்காங்க. அப்படி எல்லாமே நமக்கு ஒரு சாதகமாக அமையுது. அப்படின்றப்போ இந்த படத்துக்கு நம்ம சப்போர்ட் பண்ணணுமா வேணாமா? தயவு செஞ்சு சொல்கிறேங்க, இவர் ஆம்பளை தாங்க, ஆனால் இந்த படத்தில் நிறையா பேர் இவரை கற்பழிச்சிட்டாங்க, கதற கற்பழிச்சிட்டாங்க, கர்ப்பமாக்கியிருக்காங்க. எனக்கு தெரியும், அதெல்லாம் கர்ப்பமாக்கியிருக்க மீன்ஸ் அது ஏதோ நான் வேற ஒரு அர்த்தத்தை சொல்ல, ஒரு கர்ப்பமான அந்த தாய் 10 மாதம் எப்படி கஷ்டப்படுவாங்க, திரும்பி படுக்க முடியாது, உட்கார முடியாது, நடக்க முடியாது, சாப்பிட முடியாது, தலை சுத்தம். அப்படி அந்த தாய் 10 மாதம் என்னென்ன கஷ்டங்களை அனுபவிச்சாங்களோ அதே மாதிரி தான் இந்த பரமன் அவர்கள் இந்த படத்தை வெளியிடுறதுக்காக அவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருக்காருங்க. மனசு கொதிக்குது. நான் நேரடியாக கண்கூட பார்த்தவன். நான் ஒரு வாரத்துக்கு ஒரு தடவை, ஒரு மாதத்துக்கு ஒரு தடவை இவருக்கு ஃபோன் பண்ணுறப்போ அவர் கண்ணில் இருந்து ரத்தம் தாங்க வரல, அவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காருங்க இந்த படத்துக்கு. தயவு செஞ்சு
இப்போவும் சொல்கிறேன், இப்போ நான் சொன்னதெல்லாம் வந்து சினிமா இண்டஸ்ட்ரிக்கு மட்டும் இல்லைங்க, பொதுவாகவே தான். நீங்கள் எந்த இடத்துல வேலை செய்கிறீங்களோ, ஹோட்டலில் வேலை செஞ்சாலும் சரி, கன்ஸ்ட்ரக்ஷனில் வேலை செஞ்சாலும் சரி, கம்ப்யூட்டரில் வேலை செஞ்சாலும் சரி, அந்த இடத்துல வேலை செய்கிற இடத்துக்கு கொஞ்சமாச்சும் விசுவாசமாக இருங்குங்க. அந்த ஓனர் சம்பளம் தராருல, சாப்பாடு போடுறாருல, அதுக்கு கொஞ்சமாச்சும் விசுவாசமாக இருக்கணுன்றக்காக தான் சொல்ல வரேன். இந்த படம் காக்கா படம் வருகின்ற ஜனவரி 2ஆம் தேதி நியூ இயருக்கு மறுநாள் படம் வருது. படத்தை பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். காக்கா 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 படம் நல்லா இருக்கும். சோக்கா சோக்கா சோக்கா. ஓகே, படத்தை பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். நல்லா கேட்டீங்க. இப்போ இந்த படம் காக்கா படம். இந்த காக்கா படத்தில் பரமன் அவர்கள் தெரிஞ்சோ தெரியாமலோ 4-5 நூற்றுக்கணக்கான நடிகர்களை போட்டு நான் தான் ஹீரோ, நான் தான் ஹீரோ, நான் தான் ஹீரோன்னு பல சண்டை. அது உங்களோட உள் மனசுக்கு தெரியும். இப்போ நான் சொல்கிறேங்க, காக்கா படத்துக்கு நான் தான் ஹீரோ. தட்டாதையா, இந்த காக்கா படத்துக்கு நான் தான் ஹீரோ. காக்கா படத்துக்கு இந்த கூல் சுரேஷ் தான் ஹீரோ. சரிங்களா? படத்தை வந்து பாருங்கள், என்ஜாய் பண்ணி. இந்த படத்தில் என்னோட கேரக்டர் வந்து சொல்லலாமா? இப்போ சொல்கிறேன். இந்த காக்கா படத்தில் ஒண்டிக்கட்டை தானே, தனிக்கட்டை. நானும் வந்து எனக்கு ஒரு செம்ம கட்டை அமையும் அப்படின்னு பார்த்தேன். எனக்கு ஒரு தனிக்கட்டை அப்படின்ற பேர் தான் வச்சுருக்காரு படத்தில். நான் வந்து ஒரு கல்யாணம் ஆகாமல் கல்யாணத்துக்காக ஏங்குகிற, தூங்குகிற, சாங்குற அப்படி ஒரு கேரக்டர் தான் இதில் நடிச்சிருக்கேன். நல்லா விரட்டி என்னையும் கற்பழிக்க ட்ரை பண்ணுவாங்க. அது படம் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கே தெரியும். அப்படி ஒரு அருமையான கதாபாத்திரம், வித்தியாசமான ஒரு கெட்டப்பு. இந்த படத்தில் நடித்ததில் எனக்கு ரொம்ப சந்தோஷம். வேறு ஏதோ கேள்வி கேட்டிங்களா? அவ்வளோதானே? வெப்பமான இதுக்கு மேலே அவனுக்கு கேள்வியே கேட்க மாட்டேறான்றியா? அவனுக்கு மணி ஆயிடுச்சுப்பா, டிக்கெட் எடுத்து வச்சிருக்கான். வேற ஏதாவது போகணுமா? படத்துல நானும் காசு வாங்கியிருக்கேன், நானும் ஷூட்டிங் சாப்பாடு சாப்பிட்டுருக்கேன், நானும் இத்தனை வருஷமா அலைஞ்சிருக்கிறேன், நானும் எல்லாம் பார்த்துருக்கேன்டா. ஆக மொத்தம் யாரும் ஓன் டைலாக் பேச மாட்டீங்க. நான் பேசுறத வாங்கி கடன் வாங்கி பேசுறீங்க. கடன் வாங்கலடா. ஒட்டாச்சி நீ பேசு, நீ பேசு, என் தலைவன மாதிரி நீ பேசு. நீயும் நானும் ஒரே வயித்துல வந்த புள்ளதான். நீ பேசு, என் தலைவனுக்காக பேசு, காக்கா பத்தி பேசு, பறந்து பறந்து பேசு, விரிஞ்சு பேசு, துள்ளி குதிச்சு பேசு. ஆனால் உள்ள மாதிரி பேச முடியாது. ஆனால் உண்மையாலுமே பரமன் வந்து ரொம்ப பெருந்தன்மையாக உட்காந்துருக்காப்புல. ஒவ்வொரு படத்துலேயும் அவ்வளோ நடிகர்களையும் நண்பர்கள்னு சொல்லி போட்டு எல்லாம் ஒவ்வொரு இடத்துக்கு வந்துட்டாங்க. வந்தவங்க எல்லாமே நண்பர்கள்னு சொல்லி போட்டு இன்றைக்கி இந்த இடத்துல வந்து எல்லாம் ஒரு மாப்பிள்ளை வந்து கல்யாண பத்திரிக்கையெல்லாம் வச்சுட்டு வெளியில் வந்து மாப்பிள்ளையே எல்லாம் வருவாங்களான்னு காத்திருந்த மாதிரி இருந்தது. நான் வர்றேன், பாவமாக இருந்தது. என்னடா இது, ஒரு மனுஷன் வந்து இப்படி ஒரு படம் எடுத்து வச்சு போட்டு இவ்வளோ பேரை நடிக்க வச்சுட்டு இப்படி வந்து வெளியில் உட்காந்துருக்கிறாருன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ஆனால் இப்படி ஒரு இடத்துல இந்த மாதிரி கூப்பிட்டும் யாரும் வரல அப்படின்றப்போ அதையவே பேசி அதையவே பெருசாக டெண்டிங் ஆக்கிற மாதிரி பண்ணுவாங்க. ஆனால் அதெல்லாம் இல்லாமல் எதுவும் சொல்லாமல் வந்தவங்களை வச்சு நான் ஒரு பண்ணுவேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துருக்காப்புல. உண்மையாலுமே இந்த படம் வந்து ரொம்ப நாளைக்கு அப்புறமா ஒரு நல்ல அத்தனை பேரும் ஃபேமிலியாக உட்காந்து படம் பார்க்குற மாதிரி அவ்வளோ காமெடி நடிகர்கள் அவ்வளோ பேருக்கு நல்ல கேரக்டர்கள் கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக அடுத்த மாதம் 2ஆம் தேதி ரிலீஸ் ஆகுது. எல்லாரும் தேட்டரில் பாருங்கள். ரொம்ப என்டர்டைன்மெண்ட்டான படமாக இருக்கும். அவன் ரகசியம் என்ன, எல்லாத்துமே இந்த கொலாப்புன்னு சொல்கிறாங்கல்ல, அந்த இடத்துல ஃபுல்லாக அவன் தான் இருக்கான். எப்போ பார்த்தாலும் இவனோட வீடியோ தான் நான் பார்த்துட்ருக்கிறேன். இவனை வச்சு தான் அந்த மயிறு என்னது அந்த விக்கு அந்த விளம்பரமே போடுறாங்க. அப்போ நான் பார்த்தேன், சரி ஓகே நாமளும் இதே மாதிரி அடுத்த கட்டம் பண்ணுவோம் அப்படின்னு. ஜின்னாபாய் எங்கே இருக்கீங்க? நில்லுங்க. அஜய் பாய் ஜின்னாபாய். அப்புறம் இந்த படம் காக்கா படம் வந்து இன்னைக்கு ரிலீஸ் ஆகிறதுக்கு பக்கத்துணையாக இருக்கிற அஜய் ஃபிலிம் ஃபேக்ட்ரி அப்புறம் ஜின்னாபாய் அவர்களுக்கும் என் மனமார்ந்த வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கி நிறையா படம் ஜின்னாபாய் அவர்கள் தான் வெளியிட்டு வராரு. இருந்தாலும் எனக்கு ஜின்னாபாய் மேலே ஒரு மிகப்பெரிய ஒரு கோபம் ஒன்று இருந்துகிட்ருக்கு. அது என்னன்னாக்கா, இவ்வளோ படம் ரிலீஸ் பண்ணும்போது கூல் சுரேஷை நடிக்க வைக்காட்டியும் பரவாயில்ல, அவரும் ஒரு தயாரிப்பாளர் தான், நடிக்க வைக்காட்டியும் பரவாயில்ல, அந்த படத்தோட ப்ரமோஷனுக்கெல்லாம் கூல் சுரேஷை பயன்படுத்தணும்ல, அதை பயன்படுத்தலை. காரணம் என்னென்னா, இன்றைக்கி எவ்வளோ பெரிய படமாக இருந்தாலும் சரி அந்த படத்துக்கு வந்து ஒரு ப்ரமோஷன் தேவைப்படுதுங்க. இன்றைக்கி கமல் சாராக இருந்தாலும் சரி, ரஜினி சாராக இருந்தாலும் சரி, அந்த படத்துக்கு ப்ரமோஷனுக்காக ஊராக போகிறாங்க, நாடாக போகிறாங்க. ஏன்
தளபதி விஜய் சார் அவர்கள் நடித்த ஜனநாயகன் அந்த படத்திற்கு பட்ஜெட்டாக தேவை. இன்னைக்கு கோடிக்கணக்கில் போட்டு ஜனநாயகன் படத்தை விஜய் சார் நடித்த அந்த ஜனநாயகன் படத்தை மலேசியாவில் போய் ஒரு ஆடியோ ரிலீஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அதுக்கு என்ன காரணம்? படத்துக்கு ஒரு ப்ரமோஷன் தேவைப்படுது. விஜய் சாருக்கு ப்ரமோஷன் தேவையா? தேவையில்லை. ஆனால் அந்த ஜனநாயகன் படத்துக்கு ஒரு ப்ரமோஷன் தேவைப்படுது. அவங்க வந்து கோடியாக சம்பாதிக்கிறதுக்காக அவங்க வந்து மலேசியாவுக்கு போய் அங்கே ஆடியோவில் ரிலீஸ் பண்ணல. ஆனால் இப்படி ஒரு படம் இருக்குது அப்படின்றது மக்களுக்கு தெரியப்படுத்தணும் அப்படின்றதுக்காக தான் ஜனநாயகன் படத்தை மலேசியாவில் போய் ரிலீஸ் பண்ணுறாங்க. அப்படி ஜனநாயகன் படத்துக்கே ஒரு ப்ரமோஷன் தேவைப்படும் போது ஒரு வாரமும் பாருங்கள், மணி அடிக்குது ஆமான்னு சொல்லுது, ஒரு வாரமும் ஒரு படம் ரிலீஸ் ஆகும்போது இந்த ஜின்னாபாய் மாதிரி உள்ள மனிதர்கள் ஏன் அந்த படத்தோட ப்ரமோஷனுக்கு கூல் சுரேஷ் ஏன் கூப்பிட்றதில்ல? இது வந்து நான் வந்து வன்மையாக கண்டிக்கிறேன். இப்போ நிறையா பேர் நினைப்பாங்க படம் நல்லா இருந்துச்சுன்னா ஓடிடும். யாருங்க சொன்னது? படம் ப்ரமோஷன் பண்ணால் தான் ஓடும். ரஜினி சார் படம், கமல் சார் படம், அஜித் சார் படம், விஜய் சார் படம், சிம்பு சார் படம், தனுஷ் சார் படம், இந்த மாதிரி பெரிய நடிகர்கள் படத்துக்கு மட்டும்தான் ப்ரமோஷன் இல்லாமல் ஓடுது. அது கூட அவங்களே ஏகப்பட்ட ப்ரமோஷன் பண்ணுறாங்க. இங்கேருந்து ஏரோப்ளேனில் ஏறி போகிறது, துபாயில் போய் இறங்குறது, ஹோட்டலில் போய் இறங்குறது, அங்கே ஒரு கால் மேலே கால் போட்டு 10 சோஃபா போட்டு அதில் இப்படிலாம் கோடிக்கணக்கில் செலவு பண்ணுறாங்க பெரிய படங்களுக்கு. அப்படி இருக்கும்போது படம் நல்லா இருந்தால் தான் ஓடும் அப்படின்றது அது ஒரு தவறான கருத்து. போகும் இடம் வெகு தூரம் இல்லை அப்படின்னு விமல் நடித்த படம் அது அவார்டெலாம் வாங்குச்சு. அந்த படம் எத்தனை பேருங்க பார்த்துருப்பாங்க? காரணம் ப்ரமோஷன் இல்லை. அப்படி ஏகப்பட்ட படங்கள் இருக்குது. அதனால் ஒரு படங்களுக்கும் என்ன கூப்பிட வேணாங்க, பொதுவாக சொல்கிறேன் ப்ரமோஷன் பண்ணுங்கள். ஏன்னா இன்றைக்கி விளம்பரம் வந்து ரொம்ப முக்கியம். இன்றைக்கி இவ்வளவு நூற்றுக்கணக்கான கேமராக்கள் வந்திருக்கு அப்படின்னாக்கா என்ன காரணம்? இந்த காக்கா படத்துக்கு ஒரு ப்ரமோஷன் தேவைப்படுது. அதுக்காக தான் பிஆர்ஓ விஜய் முரளி அவர்களும் சத்யா அவர்களும் சேர்ந்து இன்றைக்கி வந்து இவ்வளோ கேமராலாம் கூட்டிகிட்டு வாங்க, ஒரு ப்ரமோஷன் தேவைப்படுது. அதனால் தயவு செஞ்சு ஒரு படத்துக்கும் செலவு பண்ணுங்கள். ப்ரமோஷனுக்கு எது தேவையோ அது பண்ணுங்கள். யானை வாங்கிட்டு செயின் வாங்குறதுக்கு யோசிக்காதீங்க. புரியுதுங்களா? என்னைய கூப்பிட சொல்ல, பொதுவாக சொல்கிறேன், மறுபடியும் சொல்கிறேன், கூல் சுரேஷை கூப்பிடுங்க அப்படின்னு சொல்ல வரல. நீங்கள் ப்ரமோஷன் பண்ணால் தான் படம் இருக்கிறது வெளியில் தெரியும். சும்மா இப்போ யூடியூப்லேயும் இதில் வரதை வச்சு பட்டி தொட்டிலாம் தெரியாது. இறங்கி வேலை செய்யணும். புரியுதுங்களா? அப்போ தான் அந்த படம் இருக்கிறது வெளியில் தெரிய வரும். கோடி கணக்கில் போட்டு படம் எடுக்கிறீங்க, ஆனால் ப்ரமோஷன் தேவைப்படுதுன்னு சொல்ல வரேன். சின்ன படம் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு கூகுளில் போயிட்டு இந்த படத்தோட பேரை போட்டு நான் அதை சர்ச் பண்ணி தேடுறோம். அதில் எந்த இன்ஃபர்மேஷனே இருக்க மாட்டேங்குது. ஒரு விக்கிபீடியான்னு கேஸ்டன் குழுன்னு இருக்கு. யாரெல்லாம் நடிச்சிருக்காங்க, டைரக்டர் யார், இயக்குனர் யார், செய்தி போடக்கூடிய எந்த இதுவும் இருக்க மாட்டேங்குது. எதனால் அது ஏன் பண்ண மாட்டேங்குது? அது எதனால் என்றால் பிஆர்ஓ, இப்போ உதாரணத்துக்கு இப்போ விஜய் முரளி சார் இருக்கார்ல, அந்த மாதிரி ஒரு பிஆர்ஓ கிட்ட மாட்டினாங்க. இந்த மாதிரி நிறையா கேமராக்கள் வரும், இந்த வீடியோக்கள் எல்லாமே சோஷியல் மீடியாவில் அப்லோட் ஆகும், அது விஷயங்கள் தெரிய வரும். இன்னொன்று, இப்போ இந்த மாதிரி ப்ரெஸ் மீட் நடக்கும்போது இதில் நடிச்சிருக்கவங்க எல்லாருமே வந்திருந்தாக்க நீங்கள் எழுதும் போதே இந்த நடிகர் அந்த நடிகர்னு டேரக்டரை கேட்காமல நீங்கள் எழுதி போடுவீங்களா இல்லையா? ஸோ இப்படி அந்த நம்மளே வந்து ஒரு ஒத்துழைப்பை கொடுக்காதால அது சோஷியல் மீடியாவில் எப்படி வரும்? இது ரஜினி சார் படம்ல, கமல் சார் படம்ல, அஜித் சார் படம்ல, விஜய் சார் படம்ல ஆட்டோமேட்டிக்காக வருது. அதனால் அது எல்லாமே வரணும் அப்படின்னாக்க தகுந்த பிஆர்ஓக்கிட்ட சொல்லி, இல்லைனாக்கா என்ன மாதிரி ஆளுங்கள்கிட்ட சொன்னீங்கன்னாக்கா அது நல்லா பிரபலப்படுத்தி நல்லா வஞ்சகமே இல்லாமல் பட்டி தொட்டிலாம் தெரிகிற அளவுக்கு கூல் சுரேஷ் வந்து அதை பிரபலப்படுத்திடுவேன் அப்படின்னு சொல்கிறத விட உங்களுக்கே எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அது டிஷர்ட் லெஜெண்டுப்பா. ஆமாப்பா, இது ப்ரொமோஷன்லாம் இல்லை, லெஜெண்ட் அவர்கள் இப்போ அவருடைய ஆதரவில் தான் அவரோட ரசிகர் மன்றத்து மூலமாக சில சேவைகள் செய்துட்டு வரோம். வருகின்ற 25 கிறிஸ்துமஸ் அன்னைக்கு கூட செயலாளர் சுதாகர் அவர்கள் கிட்டத்தட்ட 1000 பேருக்கு நலத்திட்ட உதவிகள் செய்ய போகிறாரு. அதே மாதிரி வருகின்ற ஜனவரி 7ஆம் தேதி லெஜெண்ட் அவர்களுக்கு பிறந்த நாள் அன்னைக்கு கூட மாநில தலைவர் முத்துதுரை அவர்களும் செயலாளர் சுதாகர் அவர்களும் ஆயிரக்கணக்கான மக்களுக்கு நலத்திட்டங்கள், 500 பேருக்கு மேலே ஆட்டோ ஓட்டுநர்களுக்கு நலத்திட்டங்கள், இப்படி பல சேவைகள் செய்ய போகிறாங்க. அதனால தான் ஒரு நல்ல மனிதர் கூட, லெஜெண்ட் அவர்கள் கூட, புரட்சி நாயகன் கூட நான் வந்து சேர்ந்து ஒரு வேலைகளை ரசிகர் மன்றத்தின் மூலமாக பார்த்துட்ருக்கேன். அது அப்படிதான்.
உடுமலை ஆம்பூர் பிரியாணி உடுமலைப்பேட்டையில் இருக்கிற நாய்க்கு தான் கிடைக்கும்னா அதை யாரும் தடுக்க முடியாது. அந்த தம்பி எந்திரிக்கிறதையும் தடுக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். அவன் முடியாம போதுன்ட்டு எந்திரிக்கிறாப்ல. முதல்ல அனைவருக்கும் வணக்கம். இது பரமண்ணனுக்கு முதல்ல எனக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. இதில் உள்ள ஆர்டிஸ்ட் எல்லாமே அவங்கவுங்க வேலையை கரெக்டாக பண்ணாங்க. இதில் பரமண்ணன்கிட்ட பிடிச்ச விஷயமே என்னென்னா, ஷூட்டிங் 6 மணிக்கு வந்தால் சாயந்தரம் 6 மணி பேக்கப், ஓகேவா? இதில் இடையில பர்சனல் வேலை இருந்தாலும் ஃப்ரீயாக விட்டுறாரு. அவர் உண்மையாக இருக்கிறார். அந்த உண்மை அங்கே ஒரு சில இடத்துல இல்லை. அதை நான் கண்ணால் பார்த்தேன். அது யார் யாருன்னு சொல்லலை, இது எனக்கு சொல்லணும்னு தோணுச்சு. இவ்வளோ ஒரு ஃப்ரீடம் கொடுக்குறவருக்கு நீங்கள் ஏன் வந்து கொஞ்சம் சப்போர்ட் பண்ணலாம்ல, புரியுதுங்களா? அதனால் அண்ணே, இந்த படத்தோட இன்னும் நீங்கள் நிறைய படங்கள் பண்ணுவீங்க. வாழ்த்துக்கள் அண்ணே, ரொம்ப நன்றி. இதில் அண்ணன் கூட தான் ட்ராவல் பண்ணுறேன். இதில் ஒரு காமெடி ரோல் பண்ணிகிட்ருக்கேன். கொட்டாஞ்சி அண்ணன் கூட தான் பண்ணிகிட்ருக்கேன். நல்ல கேரக்டரு. படம் வந்துச்சுன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். நல்ல ஒரு காமெடி. இருமா என்ன அவசரம்? இந்த தங்கச்சிக்கு நான் தான் எழுந்து இடம் கொடுக்குறேன். இந்த 3 பேர் எழுந்து உட்கார பார்த்தீங்களா? அந்த கூட உட்காந்துருக்காங்க. வந்தது தங்கச்சி தங்கச்சி தங்கச்சின்னு இருக்க. அவங்க டீச்சர்ப்பா, அதனால தங்கச்சிக்கு நீ தான் கொடுத்தாகணும். ஆமாம். சாமி சரணம் ஐயப்பா. எல்லாருக்கும் மாலை வணக்கம். இந்த படத்தில் நடித்ததுக்கு நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். நிறைய டேரக்டர்ஸோடு நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். பட்டு பரமன் சாரோட பண்ணும்போது அந்த ஒரு உண்மை அதுக்கு நான் யாரையும் உண்மையிலலாம் சொல்ல, பட்டு பழகிறதுக்கு ரொம்ப நெருக்கமாக பழகுனாங்க. அவங்க மனைவி குழந்தையோட தான் ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கே வருவாங்க. ஒரு ஃபேமிலியாக தான் இருக்கும். நாங்கள் சாப்பிட்றதுல ஒன்றா தான் சாப்பிடுவோம். அவங்க என்ன தனியாக அப்படிலாம் இல்லை, டேரக்டர்னால் தனியாக அப்படி இல்லை, எல்லோரும் ஒன்றா இருப்போம். ஒரு ஃபேமிலியாக தான் இருந்தது படம். நான் சாருக்கு பேராக பண்ணியிருக்கேன் இந்த படத்தில். நடித்தப்போ நான் முனிஷ்காந்துக்கு தங்கச்சி கேரக்டர் பண்ணியிருக்கேன். ஒரு கேரக்டர் ரோல் பண்ணுறோம், அது என்ன ஏதுன்னு அவ்வளோ விளக்கமாக சார் சொல்லி கொடுத்தாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இவர் ரொம்ப ஃபீல் பண்ணாங்க, ஐயோ 1 year ஆகிடுச்சு நம்ம ரிலீஸ் பண்ண முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு. பட் நீங்கள் எல்லாமே அதுக்கான முடிவு வந்திருக்கு. கங்க்ராச்சுலேஷன். தேங்க்யூ ஸோ மச். வணக்கம், எல்லாருக்கும் வணக்கம். ஆர்1 ப்ரொடக்ஷன் வழங்கும் காக்கா திரைப்படம் இல்லை முழுநீள காமெடி திரைப்படம் இது. இதில் பார்த்தீங்கன்னா வந்து 2 சாங் இருக்குது. 2 சாங்குமே பார்த்தீங்கன்னா நல்லா வந்திருக்கு. அது கேட்டிருப்பீங்க யூடியூப் சேனல். நம்ம கலைப்புலி தான் சார் தான் வாங்கியிருக்காரு சாங்கை. ப்ளஸ் வந்து இது ஒரு பெரிய ஸ்டோரி. இது பார்த்தா ஒரு நம்ம ஃப்ரெண்டு ஒரு 18 years பரமன் சார், அவர் 18 வருஷம் முன்னாடி சொன்னார், நான் படம் எடுத்தால் நீ தான் மியூசிக் டைரக்டர். அதை வந்து பண்ணிட்டார், கரெக்டாக சொன்னதை செஞ்சுட்டார். அது அவருக்கு ரொம்ப தேங்க்ஸ். வேறு எதனா கொஸ்டின் இருக்கு? ஆக்சுவலாக ஒரு நல்லா எழுதுகிறா. ஒரு நாங்கள் நிறைய சாங் பண்ணுவோம், அதுலேயே நல்லா எழுதியிருந்தார். சரி, அப்படியே இந்த படத்துலேயும் அப்படியே கண்டினியூ பண்ணிட்டார். நல்லா ஆனால் பாட்டு சூப்பராக இருந்தது. முட்டை கண் பறவைன்னு சாங் பேர், அருமையாக இருந்தது. இல்லை, இது சின்ன படங்களுக்கு இருக்கிற பிரச்சனை தான். ஒரு படம் ரிலீஸ் ஆனோம்னா பெரிய ஹீரோ படங்கள், இன்டர்நேஷ்னல் அளவில் இருக்க படங்கள்லாம் வரும்போது தேட்டர் கம்ப்ளீட்டாக அவங்க ஆக்குபை பண்ணிக்கிறாங்க. அந்த மாதிரி நேரங்களில் நம்மளுக்கு ஒன்று தேட்டர் கிடைக்க மாட்டுது. அப்படியே கிடைச்சாலும் ஷோ மார்னிங் மாதிரி அந்த மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி நேரங்களில் படம் ரிலீஸ் பண்ணால் அது நமக்கு தான் பின்னடைவாக இருக்குது. அப்போ பெரிய படங்கள் வராத நேரங்களில் நம்ம ரிலீஸ் பண்ணும்போது நமக்கு தேட்டர் நிறையா கிடைக்கும்ன்றதுக்காக தான் சில நேரங்களில் கொஞ்சம் தள்ளி போட வேண்டிய சூழ்நிலை வந்தது. இடையில போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க் கொஞ்சம் நடந்துகிட்டு இருந்தது. அதெல்லாம் முடிச்சு இப்போ தான் January 2 ரிலீஸுக்கு நம்ம ரிலீஸ் பண்ணுறோம். சமீபத்தில் வர படங்கள் வந்து நிறையா க்ரைம் கதை, கேங்ஸ்டர் கதை, பேய் கதைகள் நிறையா வருது. இந்த படம் முழு நீள காமெடி படம். ஆரம்பத்திலேருந்து நீங்கள் இந்த போஸ்டர் பார்த்தாலே தெரியும், ஒரு காமெடி பட்டாளமே நடிச்சிருக்க ஒரு காமெடி படம். இது காமெடி படம் மட்டும் கிடையாது. இதில் வந்து ஒரு இந்த பிரபஞ்சத்துக்கு என்ன தேவைன்றது சொல்லியிருக்கோம். ஒரு 2 குழந்தைக்கு, 2 பொன் குழந்தைக்கு அப்பா அம்மா எவ்வளோ கவனமாக இருக்கணும்னு சொல்லியிருக்கோம். 2 பொண்ணுங்க வந்து இருக்கும்போது எந்த தவறுமே செய்யாமல் வீட்டில் இருக்கவங்க ஒரு கட்டத்தில் தவறு செஞ்சு லவ்ன்ற பேரில் தவறு செய்ய வேண்டிய ஒரு தவறான முடிவு எடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை. அது ஏன் வருது? சொசைட்டியில் என்ன நடக்குது? லவ்ன்ற பேரில் எவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது. பொண்ணுங்களுக்கும் எவ்வளோ பிரச்சனை இருக்குது, பசங்களுக்கும் எவ்வளோ பிரச்சனை இருக்குது, கல்யாணம் ஆகாதவங்களுக்கு எவ்வளோ பிரச்சனை இருக்குது, கல்யாணம் ஆகிட்டு மறுபடியும் கல்யாணத்துக்காக ட்ரை பண்ணுறவங்களுக்கு எவ்வளோ பிரச்சனை இருக்குன்ட்டு
முழுக்க முழுக்க இதை காமெடியாக சொல்லியிருக்கோம். இதை சீரியஸாக எங்கேயுமே சொல்ல முடியாது. நீங்கள் ஏன் பார்க்கணும் அப்படின்னா, இந்த படத்தை பார்த்தா கம்பல்சரி நீங்கள் சிரிச்சுக்கிட்டே இருக்கலாம். அதுக்கு அது நோக்கமாக எடுக்கப்பட்ட படம் தான் இந்த காக்கா. இந்த காக்கா திரைப்படம் வர ஜனவரி 2 தமிழ்நாடு முழுக்க தேட்டரில் ரிலீஸ் ஆகுது. அதை வந்து அஜய் ஃபிலிம் ஃபேக்ட்ரி வெளியிடுறாங்க. சார் இப்போ கேட்டிங்களா காக்கா படம் ஏன் பார்க்கணுன்னு? பிக் பாஸ் பார்க்குறத விட இந்த காக்கா படம் 1000 மடங்கு பெட்ரு. ஏன்னா இன்னைக்கு சார் நான் ரொம்ப கோபமாக இருக்கேன் சார். அப்படி வாங்க சார். இன்னைக்கு என்ன இந்த சமுதாயத்தை சீரழிச்சிட்டு இருக்க இந்த பிக் பாஸ் நிகழ்ச்சியை விட இந்த காக்கா படம் 1000 மடங்கு பெற்றுங்க. 10,000 மடங்கு. அப்படி ஒரு அருமையான படத்தை எடுத்து வச்சிருக்கவர் தான் இந்த பரமன் அவர்கள். இந்த காக்கா படத்தை பாருங்கள். அதை விட்டுட்டு அந்த கன்றாவி பிடிச்ச பிக் பாஸே பிடிச்சி அழுதுட்டு இருக்கிறீங்க. அதில் அந்த பொண்ணு பேர் என்னப்பா? பாரு கம்ருதீன். அவங்க போய் பாத்ரூமுக்குள்ள போகிறாங்களா? பெட்ஷீட் எடுத்து போத்திக்கிறாங்களா? அவங்க பாரும் இப்போ கம்ருதீனும் பாத்ரூமுக்குள்ள போகிறாங்களா? பெட்ஷீட் எடுத்து போத்திக்கிறாங்களா? இப்படின்றத பார்க்குறத விட்டுட்டு இந்த மாதிரி கலைஞர்கள் நல்ல ஒரு காமெடி படம் எடுத்திருக்காரு. காக்கா மாதிரி படத்தை வந்து பாருங்க. அந்த கன்றாவி பிடிச்ச பிக் பாஸ் எல்லாம் வந்து பார்க்காதீங்க, சரிங்களா? சார் நான் போகும்போது நல்லா இருந்துச்சு சார். சார் இல்லை சார், அதுதான் சார். அப்போ நான் இருந்தேன், அவங்க 2 பேரையும் அடித்து திருத்தினேன். அதெல்லாம் வந்து வீடியோவில் வரல. ஆனால் இப்போ நான் இருந்ததை விட அப்போ இருந்தது ரொம்ப நேர்மையாக உண்மையாகவும் இருந்துச்சு. இந்த பிக் பாஸ் சீசன் 9 அப்படின்னு சொல்கிற மாதிரி தான் இருக்குது. அந்த கம்ருதீனும் பாரும் பாத்ரூமுக்குள்ளே போய் கதவை சாத்துறதும் மைக்கை கழட்டி வச்சுட்டு, அப்புறம் நேற்று கூட ஏதோ ஒரு வீடியோவில் அந்த தம்பி சொன்னான், என்னால் வந்து மூடு வந்து அடக்க முடியல. என்னங்க இதெல்லாம் தமிழகத்துக்கு வந்து ஒரு வெட்கக்கேடுங்க. இன்னைக்கு வந்து அமைதி பூங்காவாக இருக்கிற இன்னைக்கு இந்த தமிழகத்தை இந்த மாதிரி எனக்கு வந்து மூடு வந்து அடக்க முடியல அப்படின்னா அதுக்கு என்னங்க அர்த்தம்? இது ஒரு வெட்கக்கேடான விஷயம் இல்லையா? தமிழர் வாழ்வுரிமை கட்சி தலைவர் சார், நீங்கள் பார்த்துட்டு தான் இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நீங்கள் ஒரு தடவை தான் போராட்டம் பண்ணீங்க, அதுக்கப்புறம் நீங்கள் அதை விட்டுட்டீங்க. அதனால தான் இன்றைக்கி அவங்க பாத்ரூமுக்குள்ளே போய் வீட்டில் நடக்க வேண்டியதெல்லாம் வெட்டு வெளியில் 100 கேமரா முன்னாடி பண்ணிகிட்டு இருக்காங்க. வேல்முருகன் சார், நீங்கள் ரொம்ப நல்லவர். நீங்கள் ஒரு தடவை மட்டும்தான் அதை தடை பண்ணணும்னு சொன்னீங்க. ஆனால் அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னு தெரியல. இப்படி தமிழகத்தையும் தமிழ்நாட்டையும் தமிழையும் சீரழிக்கிற இந்த பிக் பாஸ் நிகழ்ச்சியை தயவு செஞ்சு தடை பண்ணுங்க. காக்கா மாதிரி படங்களுக்கு ஆதரவு கொடுங்க, சரிங்களா? நல்ல கேள்வி கேட்டீங்க. இது வந்து இந்த விருதுநகர் பிரியாணி இந்த கடையில் இந்த காக்கா படத்தோட ப்ரமோஷனுக்காக தான் இங்கே வந்திருக்குமே தவிர இந்த கடையில் சிக்கன் பிரியாணி, மட்டன் பிரியாணி, காடை, கௌதாரி, பறக்கிறது, ஓடுறது, நெளிகிறது எல்லாமே இருக்கும். ஆனால் காக்கா மட்டும் இருக்காது. காக்கா ஏன் இருக்காதுன்னா ஜனவரி 2ஆம் தேதி அன்னைக்கு தேட்டரில் இருக்கும். உங்களுக்கு காக்கா வேணும் அப்படின்னாக்கா ஜனவரி 2ஆம் தேதி அன்னைக்கு தேட்டருக்கு வாங்க, சரிங்களா? இதுதான் விருதுநகர் ஹோட்டலோட ஸ்பெஷலு. வடபழனியில் இருக்குது. நல்ல பெரிய இடம், நல்ல ஏசிக்குள்ளே ஜாலியாக வந்துட்டு சும்மா ஜம்முன்னு சாப்பிட்டு போகலாம். இன்றைக்கி இந்த இடத்த சூஸ் பண்ணியிருக்கிற ஜின்னாபாய் அவர்களுக்கும் பிஆர்ஓ விஜயமுரளி சார் அவர்களுக்கும் கிளாமர் சத்யா சார் அவர்களுக்கும் என் நண்பன் கர்ப்பமாக இருக்கிற என் நண்பன் கதற கற்பழிக்கப்பட்ட என் நண்பன் இவருக்காகவும் இன்னைக்கு விருதுநகர் ஹோட்டலில் இன்னைக்கு இந்த ப்ரெஸ் மீட் நடந்திருக்கு. கண்டிப்பாக காக்கா ஒரு பெரிய உயரத்துக்கு போய் இந்த காக்கா கழுகு மாதிரி வரும் அப்படின்னு சொன்னவொன்னா கைத்தட்டணும். ஒரு பஞ்சு போட விட மாட்டீங்க.